தி ஃப்ரண்ட் பேஜ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம எல்லாரும் இப்போ எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்? வேலைவாய்ப்பு, தொழிலாளர் சட்டங்கள், அரசியல் கட்சிகளோட சண்டை, இதை பற்றி தான் விவாதிச்சுட்டு இருக்கோம். ஆனால் இந்த சத்தங்களுக்கு நடுவில் பத்திரிகையோட மூலையில் ஒரு செய்தி அப்பப்போ வந்துட்டு போகுது. அதுதான் இந்த மின்சார சீர்திருத்த சட்டம். அடுத்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இதை கொண்டு வர போகிறாங்கன்னு செய்தி வருது. ஆனால் வியப்பாக இருக்கிறது என்னென்னா, தொழிலாளர் சட்டத்துக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை எதிர்க்கட்சிகளோ இல்லை ஊடகங்களோ இதுக்கு ஏன் கொடுக்கல? இது சாதாரண விஷயம்னு நினச்சி விட்டுட்டாங்களா இல்லை விட வைக்கப்பட்டாங்களா அப்படிங்கிற கேள்விதான். தொழிலாளர்களுக்கு வர்ற பாதிப்பை விட இது ஒட்டுமொத்த மக்களோட நிம்மதியை குலைக்க போற ஒரு விஷயம். பத்திரிகைகள் இதை பத்தி செய்திகள் வராமல் இல்ல, வருது. ஆனா எப்படி வருது? அங்கங்க துண்டு துண்டா வருது. ஒரு சாதாரண மனுஷனால அந்த செய்திகளை எல்லாம் ஒன்னா சேர்த்து பார்த்தா மட்டும்தான் இதோட உண்மையான வீரியம் புரியும். இன்னைக்கு நாம செய்ய போறது அதுதான். சிதறி கிடைக்கிற அந்த செய்திகள் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து இந்த சட்டத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த பெரிய பிளான் என்ன? இந்தியாவோட ஒட்டுமொத்த உற்பத்தி அதிகாரமும் எப்படி சில பெருமுதலாளிகள் கைக்கு மாறப்போகுது, அதில் மாநிலங்களோட உரிமை எப்படி பறிக்கப்பட போகுது அப்படின்னு ஒரு ஆபத்தான கேமை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஒரு கேள்விக்கு பின்னாடி தான் தமிழகத்தோட எதிர்காலமே ஒளிஞ்சிருக்கு. அதானியும் ஒன்றிய அரசும் போடுற ஒரு மாஸ்டர் பிளான் தெரியாமலேயே மாநில அரசும் ஒரு வகையில் இதுக்கு உடந்தையா இருக்கா அப்படிங்கிறத ஆதாரத்தோடு பார்ப்போம். முதல்ல இந்த ஒரு ஆதாரத்தை பாருங்க. அதானி பவர் நிறுவனம் பங்களாதேஷுக்கு விற்கிற மின்சாரத்தோட ஒரு யூனிட் 12 ரூபா 30 பைசா. ஆனால் இந்தியாவோட சராசரி சந்தை விலை வெறும் 5 ரூபா 37 பைசா தான். கிட்டத்தட்ட 50% கூடுதல் லாபம். இப்போ அங்க ஆட்சி மாறின உடனேயே அந்த டீலை பங்களாதேஷ் அரசு ஆய்வு செய்து, என்னப்பா அது ஊர் உலகத்திலே இல்லாத விலைக்கு எங்களுக்கு விற்கிறீங்களேன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளவு விலைக்கு வாங்க முடியாதுன்னு அவங்க மறுக்கிறாங்க. ஒருவேளை அந்த டீல் கேன்சல் ஆனுச்சுன்னா அதானிக்கு வருஷத்துக்கு $1 பில்லியன், அதாவது 8300 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்படும். இப்போ ஒரு கம்பெனியோட நஷ்டத்தை ஈடுகட்டுறதுக்காக ஒன்றிய அரசு என்ன செய்யுது தெரியுமா? அவசரமா ஜார்க்கண்ட்ல இருக்கிற அதானியோட அந்த மின் நிலையத்தை இந்திய கட்டமைப்போட இணைக்கிறதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. அதாவது பங்களாதேஷ் வாங்கலன்னா என்ன, நம்ம இந்திய மாநிலங்கள் தலையில அந்த அதிக விலை மின்சாரத்தை கட்டலாம்ங்கிறது தான் அந்த மாஸ்டர் பிளான். சரி, மத்திய அரசு ஏன் இந்த மாஸ்டர் பிளானை கையில் எடுக்குது? 2014 மோடி அவர்கள் பிரதமரா பதவி ஏற்கிறப்ப அதானி குழுமத்தோட சொத்து மதிப்பு என்ன தெரியுமா? வெறும் $7.1 பில்லியன். அதாவது இந்திய ரூபாய்க்கு சொல்லணும்னா அப்போதைய மதிப்புப்படி 42,000 கோடியிலேருந்து 44,000 கோடி வரைக்கும் தான். ஆனா இப்போ, அதாவது 10-12 வருஷத்துல நிலைமை என்ன தெரியுமா? இன்னைக்கு அதானி குழுமத்தோட மொத்த சொத்து மதிப்பு பல ஏற்ற இறக்கங்களுக்கு அப்புறமா ஹிண்டன்பர்க் அறிக்கையை மீறி கிட்டத்தட்ட $100 பில்லியன் தாண்டிடுச்சு. அதாவது சுமார் 8,45,000 கோடிக்கு மேல. யோசிச்சு பாருங்க, 2014 இந்திய பணக்காரர்கள் பட்டியலில் 10வது இடத்துல இருந்த ஒரு நபர் ஒரே சகாப்தத்தில் உலக பணக்காரர்கள் பட்டியலிலேயே 3வது இடத்தை தொட்டாருன்னா அந்த வளர்ச்சிக்கு காரணம் வெறும் பிசினஸ் திறமை மட்டும்தானா? இதுக்கு பின்னாடி ஒரு வலுவான அரசியல் கரம் இருக்கு. உச்சநீதிமன்றம் தேர்தல் பத்திரங்களை ரத்து செஞ்சப்போ சில உண்மைகள் வெளியே வந்துச்சு. அதானி குழுமத்தோடு தொடர்புடைய நிறுவனங்கள் வாங்கிய தேர்தல் பத்திரங்கள்ல பெரும்பகுதி நேரடியா பாஜக கணக்குல தான் போய் சேர்ந்திருக்கு. அதானிக்கு ஒரு பெரிய அரசு ஒப்பந்தம் கிடைக்கிறப்பெல்லாம் இந்த பண பரிமாற்றங்கள் நடந்திருக்கு. இதுக்கு பேரு தான் குரோனி கேபிட்டலிசம். சரி, எதுக்காக இப்போ இந்த மின்சார சீர்திருத்த சட்டம்? மத்திய அரசு சொல்ற காரணம் என்னன்னா, மாநில மின்சார வாரியங்கள் எல்லாம் கடன்ல இருக்கு, அதனாலதான் இந்த மின்சார சட்ட திருத்தம்னு சொல்லுது. ஆனா உண்மை என்ன தெரியுமா? அதானி அம்பானி போன்றவங்க குஜராத், ராஜஸ்தான் பாலைவனத்துல பெரும் முதலீடு செஞ்சு சூரிய மின்னாற்றல் உற்பத்தி பண்றாங்க. ஆனா அங்க அதை வாங்குறதுக்கு ஆள் இல்லை. தொழில்துறை வளர்ந்த தமிழ்நாடு போன்ற தென் மாநிலங்கள் மேல அந்த விலை உயர்ந்த மின்சாரத்தை திணிக்கிறது தான் இப்போதைய நோக்கம். நம்ம வாங்க மறுக்கிறதுனால கட்டாயம் நீங்க 20% 40% மின்சாரத்தை தனியார் கிட்ட தான் வாங்கணும்னு இந்த சட்டத்தை கொண்டு வராங்க. இப்ப முக்கியமான இடத்துக்கு வருவோம். இந்த சதியை முறியடிக்கிறதுக்கு மாநில அரசு கிட்ட அதிகாரம் இருக்கா? மாநில அரசு அதை செய்ய முடியுமா அப்படின்னு பார்ப்போம். உற்பத்தி பரவலாக்கத்தையும் மின்கல தொழில்நுட்பத்தையும் செய்யறதுக்கு மாநில அரசுக்கு முழு அதிகாரம் இருக்கு. ஆனா அதை செய்ய மாநில அரசு ஏன் தயங்குது? அதிமுக ஆட்சி காலத்துல உதய் மின் திட்டத்துல கையெழுத்து போட்டப்போ மாநில உரிமையை தார வார்த்துட்டாங்கன்னு தற்போதைய மாநில அரசு தான் கத்துனுச்சு. ஆனா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா திமுக என்ன செஞ்சுச்சு? அதே ஒன்றிய அரசு சொன்னதுக்காக ஒரே வருஷத்துல 2 தடவை மின்சார கட்டணத்தை உயர்த்தினாங்க. அதானி போன்ற தனியார் நிறுவனங்கள் கிட்ட இருந்து அதிக விலை மின்சாரம் வாங்குறதுக்கு போட்ட அந்த நீண்ட கால ஒப்பந்தங்கள் தான் இந்த கடனுக்கு காரணம். அந்த ஒப்பந்தங்களை ரத்து செய்ய மாநில அரசுக்கு துணிச்சல் இருக்கா? இல்ல. ஏன் மாநில அரசு மக்கள் கையிலேயே உற்பத்தி அதிகாரத்தை கொடுக்கிற அந்த டீசென்ட்ரலைஸ் முறையை செய்யாது தெரியுமா? ஏன்னா அதுல தான் டெண்டர் அரசியல் இருக்கு.
பெரிய பெரிய சோலார் பார்க் அமைச்சா கோடி கோடியா டெண்டர் விடலாம். ஆனால் வீட்டுக்கு வீடு சோலார் பேனல் வைக்கிற திட்டத்தில் கமிஷன் பார்க்க முடியாது. ரெண்டாவது காரணம் நிதி நெருக்கடி மிரட்டல். நாங்கள் சொல்கிற சட்டத்தை ஏற்றுக்கிட்டாதான் உங்களுக்கு 50 வருஷ வட்டி இல்லா கடன் கொடுப்போம்னு ஒன்றிய அரசு மாநிலங்களோட கழுத்தை நெரிக்குது. இந்த நிதி நெருக்கடிக்காக மாநில அரசு ஏற்கனவே பல உரிமைகளை அடமானம் வச்சிருக்கு. மூன்றாவது காரணம் மறைமுகமான உடன்பாடு. அதானியை டெல்லியில் எதிர்க்கிற மாநில அரசு தமிழ்நாட்டில் அவருக்கு சிவப்பு கம்பளம் இருக்குது. தூத்துக்குடி, காட்டுப்பள்ளி துறைமுகங்களில் அதானியோட ஆதிக்கம் ஊடுருவ மாநில அரசு மத்திய அரசோட அழுத்தத்தால மறைமுகமா வழிவகை செய்யுது. ஒருவேளை பசுமை மின்சாரம்னு மாநில அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாலும் அதுல 2 விஷயத்தை கவனிக்கணும். அந்த திட்டத்தை செயல்படுத்துறப்போ அது ஏதோ ஒரு உடன்பிறப்புக்கோ அல்லது ஒரு பெரிய கார்ப்பரேட் நிறுவனத்துக்கோ தான் கொடுக்கும். இதுல திமுக, அதிமுக மட்டும் இல்ல, எந்த கட்சியாக இருந்தாலும் இதுதான் செய்யும். ஏன்னா இதுதான் தமிழ்நாட்டு அரசியலோட டிசைன். மக்களுக்கு மானியம் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு மின்சார கட்டணத்தை மறைமுகமா ஏற்றி அந்த பணத்தை மறுபடியும் முதலாளிகள் கைக்கே போக வைப்பாங்க. உற்பத்தி பரவலாக்கத்துக்கு ஸ்மார்ட் கிரிட் வேணும். ஆனால் மாநில அரசு கட்டுமான திட்டங்களில் காட்டுற ஆர்வத்தை தொழில்நுட்ப மேம்பாட்டில் காட்டாது. ஏன்னா இதில் ஊழல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். மின்கல தொழில்நுட்பம் வந்தால் மாநிலம் தன்னிறைவு அடையும். ஆனால் அப்படி தன்னிறைவு அடைஞ்சிட்டா நிலக்கரி இறக்குமதியில் நடக்கிற கமிஷன் நின்றுடுமே. ஒன்றிய அரசு கொண்டு வர மின்சார சட்டம் முழுக்க முழுக்க பார்ப்பனிய மேலாதிக்க லாபிக்கு சாதகமானது. அதிகாரம் மொத்தமும் டெல்லியில் இருக்கிற சில முதலாளிகள் கிட்ட இருக்கணுங்கிறது தான் அவங்களோட பிளானே. பொருளாதார சங்கிலியை உடைக்கிற எந்த ஒரு உருப்படியான காரியத்தையும் இங்கே மாநில அரசு செய்ய முடியாது. ஏன்னா அந்த சங்கிலியோட இன்னொரு நுனி இவங்க கையிலையும் இருக்கு. சரி, திமுக தான் இப்படி அதானிக்கு சிவப்பு கம்பளம் இருக்குது, அப்போ அதிமுக வந்தால் எல்லாம் சரியாகிடுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. உண்மை என்னன்னா, இப்போ சூடு பிடிச்சிருக்கிற இந்த 2026 தேர்தல் களம் வெறும் கட்சிகளுக்கு இடையிலான போட்டி மட்டும் இல்லை, இது ஒரு கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு இடையிலான போட்டி. இந்த மின்சார மாஸ்டர் பிளான் 100% இந்தியா முழுக்க வெற்றி அடையணும்னா தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் தங்களுக்கு பாதகமில்லாத சொல்றதை கேட்கிற ஒரு ஆட்சி வரணும்னு அதானி குழுமம் ஒரு கணக்கு போடுது. அரசியல் வல்லுநர்களுக்கு கிடைச்ச ரகசிய தகவல் படி எடப்பாடி பழனிசாமியை மீண்டும் முதல்வராக்க அதானி நிறுவனம் எத்தனை ஆயிரம் கோடி பணத்தையும் நிதியா இறக்குறதுக்கு தயாரா இருக்கிறதா செய்திகள் வலம் வந்துட்டு இருக்கு. ஏன்னா சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமி அதானி தரப்புக்கு இடையில நடந்ததா சொல்லப்படுற அந்த ரகசிய பேச்சுவார்த்தை, மத்திய அரசு கொண்டு வர்ற அந்த புதிய மின்சார சட்டத்தை எந்த தடையும் இல்லாம அப்படியே தமிழகத்தில் அமல்படுத்தணும். இதுக்கு கைமாறா வர 2026 தேர்தலில் திமுகவை வீழ்த்துறதுக்கு தேவையான ஒட்டுமொத்த பணபலத்தையும் அதானி குழுமம் அதிமுகவுக்கு வாரி வழங்கும். பாஜகவோட தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக மீண்டும் கைகோர்த்து நின்றால் டெல்லி முதல் தமிழ்நாடு வரைக்கும் இந்த கார்ப்பரேட் சாம்ராஜ்யம் எந்த சிக்கலும் இல்லாமல் நடக்கும் அப்படிங்கிறதா இவங்களோட ஒரு மாஸ்டர் பிளான். இறுதியாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ஒன்னே ஒன்று தான், இது வெறும் கார்ப்பரேட் கம்பெனியோட லாப நஷ்ட கணக்கு இல்லை, இது நம்ம வாழ்வாதாரத்தையே ஒரு தனிநபர்கிட்ட அடகு வைக்கிற வேலை. ஒரு பக்கம் தன் நண்பருக்காக ஒட்டுமொத்த தேசத்தின் மின்சார கட்டமைப்பையே வளைக்க துடிக்கிற ஒன்றிய அரசு, பங்களாதேஷே வேணாம்னு சொன்ன ஒரு அதிக விலை ஒப்பந்தத்தை நம்ம மாநிலங்கள் தலையில கட்ட பார்க்கிற அதானி அப்படிங்கிற ஒரு நிழல் அரசாங்கம், மறுபக்கம் தன்னாட்சி பேசிக்கிட்டே அதே அதானிக்கு சிவப்பு கம்பளம் இருக்கிற தமிழக அரசு. அடுத்து ஆட்சிக்கு வந்தால் எந்த நிபந்தனையுமே இல்லாம ஒப்புதல் கொடுக்கிறதுக்கு தயாராக இருக்கிற அதிமுக, இவங்களோட ஒட்டுமொத்த அண்டர்ஸ்டாண்டிங் அரசியல்ல பலியாக போறது நாம தான். தேர்தல் பத்திரங்களாக இருந்தாலும் சரி, டெண்டர் கமிஷனாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு பணம் கிடைச்சிடும். ஆனால் 25 வருஷத்துக்கு அதிக விலை கொடுத்து கரண்டு வாங்குற அடிமைகளா நாம தான் இருக்க போகிறோம். மாநில தன்னாட்சிங்கிறது வெறும் மேடை பேச்சு மட்டும் இல்லை, அது நம்ம பொருளாதார சுதந்திரம். அந்த சுதந்திரத்தை அதானிக்கோ அல்லது அறிவாலயத்துக்கோ அல்லது அதிமுகவிற்கோ தாரைவாக்க நம்ம தயாராக இருக்கணுமா? மின்சார உற்பத்தியில் நாம் எப்போ தற்சார்பு அடைகிறோமோ அப்போ தான் நமக்கு உண்மையான விடுதலை. அதற்கான முன்னெடுப்புகளை இப்போவே நாம் செஞ்சாகணும். நம்ம வீட்டு லைட் எரியணும் அப்படின்னா நாம தான் ஸ்விட்சை போடணும். ஒரு பெரு முதலாளியையோ அல்லது ஒரு அரசியல்வாதியோ போடுவாங்க அப்படின்னு காத்துட்டு இருந்தால் நம்மளோட எதிர்காலம் இருட்டில் தான் முடியும்.